நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேர்தல் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஜெயபாலன் பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் பணியின் போது இறப்பு ஏற்பட்டதால் தேர்தல் ஆணையம் சார்பில் 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையாக அறிவிக்கப்பட்டது. அந்த தொகையை நல்லாசிரியர் விருது பெற்ற ஜெயபாலனின் குடும்பத்தாரிடம் மாவட்ட தேர்தல் ஆணையரும் ஆட்சியருமான உமா நேரில் வழங்கினார். விழுப்புரம் புறவழி சாலையில் பெண் பயணிகள் கையை காட்டியும் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக எழுந்த புகாரில் அப்பேருந்தின் ஓட்டுநர் ஆறுமுகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் தினக்கூலி பணியாளரான பேருந்து நடத்துனர் தேவராசு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் கோட்ட பொது மேலாளர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். கோவை அருகே போலீஸ் என்று கூறி பணம் பறிக்க முயன்ற நபரை உணவக உரிமையாளர் போலீசாரிடம் பிடித்து கொடுத்தார். காடிவெட்டிப்பாளையத்தில் உணவகம் நடத்தி வரும் துரைசுவாமி என்பவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னை போலீஸ் என்று கூறி அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபர் 10,000 ரூபாய் கொடுத்தால் மது விற்பனை செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். அந்த நபர் பணம் கேட்டு மிரட்டியதால் சந்தேகமடைந்த துரைசுவாமி கருமத்தம்பட்டி காவல் போலீசாருக்கு தகவல் அளித்து பிடித்து கொடுத்தார். விசாரணையில் அவர் நீலகவுண்டன் புதூரைச் சேர்ந்த சேகர் என்பதும் போலீஸ் என்று கூறி பணம் கேட்டு மிரட்டியதும் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞரை பொதுமக்கள் துரத்திச் சென்று பிடித்தனர். ஆலங்காயத்தில் சங்கீதா என்ற பெண் நிறுத்தி சென்ற இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் திருடி சென்றுள்ளனர். அந்த பெண் கூச்சலிடவே அங்கிருந்தவர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று ஒரு நபரை மடக்கி பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருசக்கர வாகனம் மீட்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் கணக்கில் வராத 1,20,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அந்த அலுவலகத்தில் ஆண்டு வரவு செலவு கணக்கு தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வரும் நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலராக இருக்கும் சீனிவாசன் என்பவர் முறைகேடுகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க 1,20,000 ரூபாய் வைத்திருந்தார். இதுகுறித்து ரகசிய தகவல் கிடைத்த மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தனது குழுவினருடன் அலுவலகத்திற்கு சென்று சோதனை நடத்தி அந்த பணத்தை பறிமுதல் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.